நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். இன்றைக்கி என்ன கண்டென்ட் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்க்கு வர்றப்போ யோசிச்சுட்டே வந்தேன். ஏன்னா வேங்கவேல் மக்கள் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்தேன். அதே மாதிரி விக்கிரவாண்டி தேர்தல் சம்மந்தமாக நிறையா அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக நம்மளுடைய மக்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்தேன். இந்த நிலைமையில தான் சரியாக ஒரு 5 மணிக்கு நம்மளுடைய தோழர் ரவி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கால் பண்ணி தோழர் இந்த மாதிரி விஷயம் தெரியுமா, அதாவது அருந்ததி ராய் அவர்கள் மேலே UAPA சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு போட்டிருக்காங்க தோழர் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சொன்னோடனே நமக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அந்த அருந்ததி ராய் அவர்கள் யார் அப்படின்னா, கடந்த 2015ஆம் வருடம் விசிகாவின் சார்பாக வழங்கப்படுகின்ற உயரிய விருதான அம்பேத்கர் சுடர் என்று சொல்லப்படுகின்ற விருதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனுடைய கைகளால் பெற்ற ஒரு நபர் தான் அருந்ததி ராய் என்று சொல்லப்படுகின்ற ஆகச்சிறந்த எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் மேலே தான் நம்ம மைனாரிட்டி மோடி அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, UAPA சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ அருந்ததி ராய் அவர்கள் யார், அவருக்கு மேல் போடப்பட்ட வழக்கு என்ன, எதற்காக வழக்கு போட்டாங்க, இந்த UAPA சட்டம்னா என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்கள் இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கு என்னால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். முதல்ல அருந்ததி ராய் அவர்கள் யார் அப்படின்றத பார்த்துருவோம். அருந்ததி ராய் அவர்கள் ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாவல் ஆசிரியர், அதே மாதிரி அரசியல் விமர்சகர், அரசியல் சம்பந்தமாக நிறையா கட்டுரைகள் எல்லாமே எழுதுகின்ற ஒரு நபர் தான் அருந்ததி ராய் அவர்கள். அதே மாதிரி அணு ஆயுதத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபர் தான் அருந்ததி ராய் அவர்கள். குழந்தைகள் சம்பந்தமான பிரச்சனைகளில் தன்னை முன்கள பணியாளராக முன்னிறுத்தி களமாடுகின்ற ஒரு நபர் தான் அருந்ததி ராய் அவர்கள். பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக தன்னுடைய குரலை வலுவாக பதிவு செய்கின்ற ஒரு நபர் தான் அருந்ததி ராய் அவர்கள். ஸோ ஆக மொத்தத்தில் அருந்ததி ராய் அவர்கள் ஒரு சமூக செயல்பாட்டாளர். இன்னும் நம்ம ஆழமாக சொல்கிறதா இருந்தால் அருந்ததி ராய் அவர்கள் பாசிசத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர், ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். பாசிசம் அப்படின்னு வந்துட்டாலே பிஜேபி வந்துடும். ஸோ பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபர் தான் அருந்ததி ராய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர். 1997 ஒரு புக்கர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அவார்டு வாங்குறாரு. யார், அருந்ததி ராய் வாங்குறாங்க. எதற்காக இந்த அவார்டு அப்படின்னா, ஆங்கில நாவல்கள்லேயே உயரிய விருதுன்னு சொல்லியிருக்கும் இல்லையா, இப்போ சினிமா துறைகளில் உயரிய விருதுன்னா ஆஸ்கார் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆங்கில நாவல்கள்லேயே வழங்கப்படுகின்ற ஒரு உயரிய விருது தான் புக்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விருது. அந்த விருதை தன்னுடைய நாவலான காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாவலுக்காக வாங்கிய ஒரு நபர் தான் அருந்ததி ராய் என்று சொல்லப்படுகின்ற ஆகச்சிறந்த எழுத்தாளர். அது மட்டும் கிடையாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த 2015ஆம் வருடம் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வழங்கப்படுகின்ற உயரிய விருதான அம்பேத்கர் சுடர் என்று சொல்லப்படுகின்ற விருதை விசிகா நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவனுடைய கைகளால் பெற்ற ஒரு நபர் தான் அருந்ததி ராய் என்று சொல்லப்படுகின்ற நபர். இன்னும் நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பாசிசத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நபர் தான் அருந்ததி ராய் அவர்கள். சரி, இவங்க மேலே எதற்காக வழக்கு போட்டாங்க அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. இவங்க மேலே எதற்காக வழக்கு போட்டாங்க அப்படின்னா, கடந்த 21/10/2010 கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி புதுடில்லியில் MDG அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா, சுதந்திரம் தான் ஒரே வழி அப்படின்றதான் ஒரு டைட்டில். அது ஹிந்தியில் வச்சுருந்தாங்க, நான் தமிழில் சொல்கிறேன். சுதந்திரம் தான் ஒரே வழி அப்படின்ற ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் தான் அருந்ததி ராய் அவர்கள் 14 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறாங்க. ஸோ 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த காஷ்மீரில் நிறையா பிரச்சனைகள் போயிருந்துச்சு இல்லையா. ஏன்னா காஷ்மீரை ஆக்கிரமிச்சிருக்க நபர்கள் யாருன்னா, இந்திய ராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக தான் தன்னுடைய கருத்துக்களை தூக்கி முன் வச்சாங்க அருந்ததி ராய் அவர்கள். ஸோ இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க, பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் 2010 ஒரு வழக்கு அவங்க மேலே பதிவு செய்யப்படுகின்றது. அவங்க மேலே புகார் கொடுக்குறாங்க, அருந்ததி ராய் மேலே புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த நபர் யார், சுசில் பண்டிட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு நபர். அவர் தான் புகார் கொடுக்குறாரு. என்ன செக்ஷன் அடிப்படையில் கொடுக்குறாரு அப்படின்னா, CRPC பிரிவு 156(3) அந்த பிரிவின் அடிப்படையில் தான் ஒரு வழக்கு கொடுக்குறாரு. அந்த வழக்கு தான் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த வழக்கு தான் தூசி தட்டி எடுத்து நம்ம மைனாரிட்டி மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, UAPA சட்டத்தின் அடிப்படையில் அவங்க மேலே நீங்கள் வழக்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த உத்தரவு யார் கொடுக்குறாருன்னா, புதுடெல்லியுடைய துணைநிலை ஆளுநர் VG சக்சேனா அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஆளுநர். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா வழிகாட்டுதல் கொடுக்குறாரு.
14 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்கு, அந்த 14 வருஷம் முன்னாடி போடப்பட்ட வழக்கை தூசி தட்டி எடுத்து இப்போ நீங்கள் வந்து யூஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் வந்து நீங்கள் அந்த வழக்கை நடத்தலாம் அப்படின்னா வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. அப்படின்னா எழுத்தாளர்களை எந்த அளவுக்கு ஒடுக்குகின்ற வேலையை வந்து நம்ம மோடி அரசாங்கம், மைனாரிட்டி மோடி அரசாங்கம் பார்க்குறாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துங்க. சரிங்களா? சரி, என்னப்பா ஒரு வழக்கு தானப்பா, இந்த வழக்கு வந்து யார் மொழியும் இல்லாமையா போச்சு, ஒரு வழக்கு போட்டதுக்கு இந்த தாம் குதிக்கிறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? வழக்கு சாதாரண வழக்காக போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவர் மேலே போடப்பட்டிருக்கின்ற வழக்கு என்பது யூஏபிஏ சட்டம். யூஏபிஏ சட்டம் என்பது சாதாரண சட்டம் கிடையாது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே யாரை வேணாலும் குற்றவாளியாக அக்யூஸ் பண்ணுகின்ற உரிமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. அதான் யூஏபிஏ சட்டம் வந்து சொல்லுது. சரிங்களா? சரி, யூஏபிஏ சட்டம் என்ன அப்படின்றது பேசிக்காக பார்த்துருவோம். அதாவது யூஏபிஏ சட்டம் அப்படின்ற சட்டம் வந்து 1967 வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த யூஏபிஏ அதோடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இதுதான் வந்து அந்த சட்டத்தினுடைய ஒரு அப்ரிவேஷன். இந்த சட்டம் வந்து கடந்த 2008 வந்து ஒரு திருத்தம் பண்ணுறாங்க. நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் திருத்தம் பண்ணி அதை வந்து கடுமையாக மாற்றுறாங்க. அதே மாதிரி 2012 ஒரு திருத்தம் பண்ணி கடுமையாக வந்து மாற்றுறாங்க. 2019 பிஜேபி அரசாங்கம் அதை மேற்கொண்டு திருத்தம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து மாற்றுறாங்க. ஸோ யூஏபிஏ சட்டத்தை வந்து ரொம்ப கடுமையாக வந்து மாற்றிருக்காங்க. யூஏபிஏ சட்டத்தினுடைய பிரிவு 15 படி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் ஒருமைப்பாடு, ஒற்றுமை, பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு, இறையாண்மைக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பயங்கரவாதத்தை பரப்புதல். ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் இந்த மையத்தின் அடிப்படையில் யாராச்சும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே அந்த யூஏபிஏ சட்டத்தை வந்து நம்ம வந்து பாய்ச்சலாம். அதுவும் வந்து பிரிவு 15 படி வந்து பாய்ச்சலாம் அப்படின்ற மாதிரி இந்த யூஏபிஏ சட்டம் சொல்லுது. முதல்ல வந்து இப்போ நான் சொன்னதை வாசிச்சதை நீங்களே மறுபடியும் ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். எப்படி வேணாலும் நம்ம வந்து திசை திருப்பலாம். ஒரு நபரை அக்யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து எப்படி வேணாலும் திசை திருப்பலாம். இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக வந்து செயல்பட்டுட்டான், இந்திய நாட்டினுடைய பாதுகாப்பை சீர்குலைக்கும் விதமாக வந்து செயல்பட்டுட்டான், இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து அவன் வந்து டவுன் பண்ணும் விதமாக வந்து செயல்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரணத்தை காட்டியும் கூட இந்த யூஏபிஏ வழக்கு வந்து சட்டத்தை வந்து பாய்ச்சலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிரிவு 15 சொல்லுது. இன்னும் அதே மாதிரி பிரிவு 35 வந்து ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்காக தான் நம்ம எல்லாமே பயப்படுறோம். அதாவது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வழக்கு முடிவு செய்யப்படுவதற்கு முன்னரே, அதாவது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, அந்த வழக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே, அதாவது முடிவு செய்யப்படுவதற்கு முன்னாடியே எந்த ஒரு நபரையும் அல்லது அமைப்பையும், தனி நபரையோ இல்லாட்டி வந்து ஒரு கட்சி இருக்கும் இல்லையா, அமைப்பு இருக்கும் இல்லையா, எந்த ஒரு அமைப்பையும் பயங்கரவாதியாக அறிவிக்கும் உரிமை அரசாங்கத்திற்கு உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த யூஏபிஏ சட்டம் வந்து சொல்லுது. ஸோ இதனால தான் பயப்படுறோம். அவங்க நினச்சாங்கன்னா வந்து எப்படி வேணால் வழக்கு வந்து போடலாம், தேசத்துக்கு எதிராக செயல்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி வழக்கு போடலாம், இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக செயல்பட்டுட்டான் அப்படின்னு வழக்கு போடலாம், எந்த காரணம் வேணாலும் காரணம் காட்டி வழக்கு போடலாம். வழக்கு போடுறதோடு மட்டும் கிடையாது, தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த நபரை வந்து அக்யூஸ் பண்ணுறது, அவங்க அக்யூஸ் தான் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்துவதற்கு உரிமை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. இதனால தான் நம்ம பயப்படுறோம். ஸோ இதனால தான் ஸ்டேன் சுவாமி அவர்கள் வந்து இறந்தார். உங்களுக்கு யாவது நினைக்கிறேன். ஸ்டேன் சுவாமி பழங்குடியின மக்களுக்கு ஆதரவாக களமாடிய ஒரு சமூக செயல்பாட்டாளர் வந்து ஸ்டேன் சுவாமி அவர்கள் இந்த வழக்கில் இருக்கும்போது இறந்து போயிட்டார். ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் அவர் வந்து இப்போ உள்ளே இருக்கார். இன்னும் நிறைய நபர்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் தான் தெரியுமா, இந்த யூஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் எக்கச்சக்க ஆயிரக்கணக்கான வழக்குகள் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான வழக்குகளில் வந்த தீர்ப்பு வெறும் 2% மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீது இருக்கிற 98% வந்து பொய் வழக்குகள், சித்தரிப்பு செய்யப்பட்ட வழக்குகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மைனாரிட்டி மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் வந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக, மைனாரிட்டி மோடி அரசாங்கத்துக்கு எதிராக களமாடுகின்றார்களோ அவங்க எல்லாத்தையுமே யூஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்து அவங்க வந்து ஒடுக்குகின்ற வேலை தான் வந்து ஈடுபடுறாங்க. இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால், ஓப்பனாக சொல்ல போகிறதா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர் இவங்கெல்லாம் வந்து எதற்காக கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் வந்து வரலாறுகளை ரீமைண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது மக்களே, ஃபாசிசத்தினுடைய மிகப்பெரிய எதிரியே யாருன்னு பார்க்குறப்ப ஐடியாலஜிக்கல் கிரியேட்டர்ஸ் தான். அவங்களுக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ணுறாங்க தெரியுமா, அந்த ஐடியாலஜிக்கல் கிரியேட்டர்ஸ் தான் ஃபாசிசத்தினுடைய முதன்மையான எதிரியே. நீங்கள் அம்பேத்கர் அவர்கள் எடுத்துங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து சாதாரணமாக வந்து அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் எழுதலை, ஃபாசிசத்துக்கு இந்துத்துவ சிந்தனைகளுக்கு எதிராக ஐடியாலஜிகளை கிரியேட் பண்ண ஒரு நபர். ஒரு அடிமைக்கு வந்து முதல்ல நீ அடிமைன்னு உணர்த்து, அதுக்கப்புறம் அவனே மேலே வந்துடுவான். இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஐடியாலஜிகள். ஸோ வந்து ஐடியாலஜிகள் கிரியேட் பண்ணுறாரு அம்பேத்கர் அவர்கள்லாம். அவர் மட்டும் கிடையாது, இன்னும் யாரெல்லாம் இடதுசாரி சிந்தனையாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாமே வந்து ஃபாசிசத்துக்கு எதிரான ஒரு ஐடியாலஜிக்கல் கிரியேட்டர்ஸ். அதனால தான் நம்ம பாஜக அரசாங்கம், மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க.
ஏன்னா வந்து அவங்க வந்து உளவியல் ரீதியாக இந்த மக்களை பாசிசத்துக்கு எதிராக திருப்பிடுவாங்களோ, மிகப்பெரிய புரட்சி வெடிச்சிருமோ அப்படின்ற மாதிரி அச்சப்படுகின்ற ஒரு சூழல்னால தான் இந்த மைனாரிட்டி மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே குறி வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த மைனாரிட்டி மோடி அரசாங்கத்தினுடைய கடிவாளம் வந்து நம்ம சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருடைய கையில் இருக்கனால தான் ஆட்டங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம மைனாரிட்டி மோடி அரசு இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இதுவே மெஜாரிட்டியாக வந்து தான் அவங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றதை பாருங்கள். வேறு வழியே கிடையாது தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவோன்னு சொன்ன அந்த மைனாரிட்டி மோடி அரசாங்கம் இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து தலையில் வச்சு தாங்குகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார். அப்போ பாசிச இந்த மோடி அரசாங்கம், மைனாரிட்டி மோடி அரசாங்கம் எந்த லெவலுக்குள்ள வேணால் இறங்குவாங்க. ஆனால் என்ன நமக்கு இருக்க ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கடிவாளம் வந்து நிதிஷ்குமாருடைய கையிலையும் சந்திரபாபு நாயுடைய கையிலையும் இருக்குது. இப்போ மைனாரிட்டி மோடி அரசாங்கம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 மாநிலங்களில் வந்து நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்திருக்காங்க. 15 மாநிலங்களில் சும்மா கிடையாது, நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. எனக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து என் மாநிலத்தில் நீங்கள் நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மைனாரிட்டி மோடி அரசாங்கத்துக்கு எதிராக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கின்றது. புரட்சிகள் எப்போ வேணாலும் வெடிக்கும், எப்போ வேணாலும் இந்த பாசிசம் மைனாரிட்டி மோடி அரசாங்கம் கவிழும் என்பதனை கூறிக்கொண்டு நம்மளுடைய வன்மையான கண்டனங்களை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிடுவோம். நம்ம இவங்க இருக்காங்களே அருந்ததி ராய் அவர்களுக்கு எதிராக இந்த UAPA வழக்கை பதிவு செய்வதற்காக நம்முடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு, நான் சொன்ன மாதிரி வேங்கவேல் விஷயத்தையும் சரி, விக்ரவாண்டி விஷயத்தையும் சரி, நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவேன் முன்னே கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சரி புரட்சி சென்று புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.